வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி S25 FE அதோட ஃபுல் ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம அடையார் நெட்வொர்க்ஸ் சேனலில் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா டெய்லியும் ஆஃபர்ஸ் டீல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், டைம்லி ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பீப்புளோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருமே எங்களுக்கு ஃபோன் பண்ணுறவங்க கேட்குற ஒரே ஒரு விஷயம், கண்டிப்பாக நீங்கள் ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு. இன்னையிலேருந்து கம்பல்சரி உங்களுக்கு ஒவ்வொரு மொபைலாக டீட்டெயில்டு ரிவ்யூ நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மொபைலில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன கம்பேரிசன் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க சாம்சங் கேலக்ஸி S25ஓட FE ரிவ்யூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதில் வந்து டிசைன் அண்ட் பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷில் அலுமினியம் ஃப்ரேமில் இந்த மொபைலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெசல்ஸை பொறுத்தவரையிலும் ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மாகவும் கிளாஷி லுக்லேயும் ரொம்பவே வந்து பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இந்த மாடலை வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு IP68 ரேட்டிங்னா தெரியும். ஸோ வாட்டர் அண்டு டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது வந்து ஹையஸ்ட் நம்பரில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல். கலரை பொறுத்தவரையிலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர், கிராஃபைட் கலர், மின்ட் கலர், இந்த மாதிரி 3 வெரைட்டியில் கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஓவரால் இந்த மொபைல் டிசைன் அண்ட் பில்ட் ரொம்ப ரொம்ப ஆசம்ங்க. சரி, இப்போ டிஸ்பிளேவை பார்த்துடலாம். டிஸ்பிளேயை பொறுத்தவரையிலும் 6.7 AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனும் கொடுத்துருக்குறாங்க. அது போக 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்குறாங்க. பிரைட்னஸ் பொறுத்தவரையிலும் 1500 நிட்ஸ் வரையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நைட் டைம்லையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சன்லைட்லேயா இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரைட்னஸ் உங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்டென்ஷனாக இருக்கிறதுனால, ஸோ இப்போ சில மொபைல்ஸ்லாம் வந்திருக்குது பார்த்துருப்பீங்க, 400 பிரைட்னஸ் கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே டல்லாக இருக்கும். பட் இது 1600 அப்படிங்கிறப்ப இந்த காஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே OTT பார்க்குறீங்க, நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிரைட்னஸ் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். முக்கியமாக கேமிங்க்கு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிரைட்னஸ். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப Exynos 2400 சிப்செட் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சோசியல் மீடியாவில் நான் ரொம்ப அதிகமாக இருக்கேன், வைப்ரண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா ஸோ இந்த சிப்செட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஹெவியான கேம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா டீசெண்டாக இருக்கும். ரொம்ப டாப் நாச் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்னாப் ட்ராகன் இருந்திருந்தால் இட் ஃபீல் சம்திங் பெட்டர். ஸோ அப்போ இது வந்து ஓகே மேனேஜபிள். பட் இன்னும் பெட்டராக இருக்கணும்னா ஸ்னாப் ட்ராகன் போயிருந்துருக்கலாம். ஸோ ரேமை பொறுத்தவரையில் 8GB ரேம், ஸ்டோரேஜை பொறுத்தவரையில் 128, 256, 512 3 வெரைட்டியில் கொடுத்துருக்குறாங்க. சாஃப்ட்வேரை பொறுத்தவரையில் Android 15 பேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே ரொம்ப சூப்பராக இந்த காஸ்ட்டுக்கு செம்மையாக இருக்குது. கேமராவை பொறுத்தவரையிலும் ரியர் கேமரா ட்ரிப்பிள் செட்டப்பில் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஒன்று OIS 50MP கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ 12MP அல்ட்ரா வைடு கேமரா கொடுத்துருக்குறாங்க. தேர்டு ஒன்று 8MP டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்குறாங்க வித் 3x ஆப்டிக்கல் ஜூம். ஆப்டிக்கல் ஜூம்னா நம்ம நிறைய இடத்துல முன்னாடி சொல்லியிருக்கிறோம் ஷார்ட்ஸ்லாம். ஆப்டிக்கல் ஜூம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தடவை ஜூம் பண்ணிங்கனாலும் கிறிஸ்பாக இமேஜ் வந்து உடையாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆப்டிக்கல் ஜூம். முன்னாடி இதெல்லாம் வந்து ஆப்பிளில் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஆண்ட்ராய்ட்லேயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபோட்டோஸை பொறுத்தவரையிலாம் டே லைட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நைட்டில் வந்து லிட்டில் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளாக்ஷிப் லெவல் மாடல் வந்து இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டாப் நாச்சாக இருந்திருக்கும். ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையிலும் 10K செல்ஃபி கேமரா கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த கேமரா. ஸோ நீங்கள் எந்த அளவு யூஸ் பண்ணுறீங்கனாலும் யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு சின்ன லேக், பட் ஆனால் அது பெரிய மாற்றத்தை கொடுக்காது. அது வந்து என்ன அப்படின்னா 8K சப்போர்ட் கிடையாது, 4K. நம்ம பெரும்பாலும் வந்து 4Kல தான் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அதனால் 4K சப்போர்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 60 FPSல நம்ம தாராளமாக எடுக்க முடியும். இந்த சாம்சங் S25 FEல பேட்ரி கெப்பாசிட்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4700 mAh கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப டீசெண்டான பேட்ரி. அது போக 45 வாட்ஸ் வயர்டு சார்ஜிங் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் ஆல்சோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேட்ரி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, நான் சோசியல் மீடியாவில் ரொம்பவே யூஸ் பண்ணுறேன், ஸோ மற்ற எல்லா இதுவுமே யூஸ் பண்ணுறேன், வீடியோ கொஞ்சம் எடுப்பேன், ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுப்பேன் அப்படின்னா
கண்டிப்பாக ஒரு 1 டேக்கு உங்களுக்கு இந்த பேட்டரி கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். ஒரு 25 மினிட்ஸ் போடுறேன் அப்படின்னாலே 50% சார்ஜஸ் வந்து ஏறிடுது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். திடீர்னு நான் எங்கேயாவது ஊருக்கு போகிறேன், இல்லை ஃபங்க்ஷன் போகிறேன், இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறேன், போட மறந்துட்டேன், தாராளமாக ஒரு 25 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், 50% சார்ஜ். ஆஃப் டேவை நீங்கள் தாராளமாக சாலிடாக இதெல்லாம் கொண்டு போக முடியும். ஸோ எல்லா ஏரியாஸையும் கவர் பண்ணிட்டோம். ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா இந்த சாம்சங் S25 FE மாடல் மிட்ரேஞ்ச் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டுருக்குது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது போக அடையார் நெட்வொர்க்ஸ் சேனலில் வாங்கினா இதுக்கு என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ ஆஃபர் கொடுத்துருக்குறோம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுத்துருக்குறோம், இது போக பர்டிகுலராக கார்டு ஆஃபர் கொடுத்துருக்குறோம். அது போக நம்ம அடையார் நெட்வொர்க்ஸில் என்ன போயிட்டுருக்குது அப்படின்னா 45 டேஸ் செலிப்ரேஷன் ஆஃபர் போயிட்டுருக்குது. சரி, நீங்கள் ஒரு மொபைல் வாங்கினாலும் சரி, அக்சசரிஸ் வாங்கினாலும் சரி, இல்லை எங்கள் கிட்ட எந்த பொருள் நீங்கள் வாங்கினீங்கனாலும் சரி, 500 ரூபாய்க்கான கூப்பன் கொடுக்குறோம். அந்த கூப்பனில் நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்க முடியும். நான் சார்ஜர் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் வாங்கிக்க முடியும். நிறைய பேர் கூப்பன் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, கூப்பன் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பர்ச்சேஸில் யூஸ் பண்ணிக்கோன்னு கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கொடுக்கல, நீங்கள் கூப்பனை அப்போவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் நிறைய மல்டிப்புளாக காம்போவான விஷயத்தை எங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ உங்களுக்கு ரிவ்யூ பிடிச்சிருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாடல் என்கொயரி பண்ணணும்னு நினச்சாலும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள், என்கொயரி பண்ணி பாருங்கள். அதை விட உங்களுக்கு எங்கேயும் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லா மொபைலுக்கான ரிவ்யூவும் கொடுத்துக்கிட்டே வரேன். தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்தீங்கன்னா மட்டும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும்.